Hi guys, நான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய் பிளாக் கேமில் தான் கேஸ் பார்க்க போகிறோம். எபிசோட் 22 இதுக்கு முன்னாடி போட்ட பாடலாம் பார்த்து வந்துருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்க முடியாது லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே வாங்க போகிற பசங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம போக்கிமான் லீகுக்கு வந்துருப்போம் விக்டரி ரோடு வழியாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த எலைட் 4 தான் கைஸ் பீட் பண்ண போகிறோம். ஸோ எலைட் 4 பீட் பண்ண உடனே சாம்பியன் பீட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது எனக்கே தெரியாது, போக போக தான் கைஸ் தெரியும். ஸோ ஒரு நல்ல கதை இருக்குது. ஸோ பேசிக்காக நான் போஸ்ட் கேம்லாம் ப்ளே பண்ண மாட்டேன், பட் ஆனால் இந்த கேமில் ப்ளே பண்ணால் தான் கைஸ் ஒரு கிக்கே இருக்கும். சரி அதுக்கு தான் போஸ்ட் கேமை ப்ளே பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான பொருளாக வாங்கிக்கலாம் கைஸ். ஒரு ஃபுல் ரீஸ்டோர் ஒரு 25 வாங்கணும்னு பார்த்தா நம்மக்கிட்ட ஒன்று இருந்துச்சு. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு 24 வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா படும் கேஸ். ஸோ எக்கச்சக்கமாக தேவைப்படும், ஏன்னா போக்கிமான் லெவல் ஏற்றுனாங்க. ஸோ ஆஃப்லைனில் ஸோ ஒரு 58, 55, 56, 57 இது வரைக்கும் இருக்கும். ஸோ அப்புறமா ரிவைவ் ஒரு 9 வாங்கிக்கிட்டேன் மக்களே. ஸோ ரிவைவு அது ஆல்ரெடி பேக்கில் கொஞ்சம் இருந்துச்சு. மொத்தம் அது ஒரு 25, இது ஒரு 25 எல்லாம் கலந்து போட்டு வாங்கினேன் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட 2.5 லட்ச ரூபா சம்திங் இருந்துச்சு கைஸ். நீங்கள் ஸ்டார்ட்டே அந்த கேஸ்டிலா சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே தான் கைஸ் அமுலெட் காயின் கிடைக்கும். தயவு செஞ்சு அந்த அமுலெட் காயின் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சத்தியமாக கையில் காசு நிற்காது. ஸோ அந்த அமுலெட் காயின் யூஸ் பண்ணனால எனக்கு காசு கிடச்சிது, இவ்வளோ கிடச்சிது. ஸோ நீங்கள் அமுலெட் காயின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் கைஸ் பெஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். ஃபுல்லில் ஒரு 15 சம்திங் வாங்கினேன் கைஸ். சரியா ஞாபகம் இல்லை எவ்வளோ வாங்கினேன்ட்டு. எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஸோ ஒரு 16 வாங்கியிருக்கேன் ஃபுல் ஹீல் மட்டும். ஸோ ரிவைவ் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய தேவைப்படுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ரிவைவ் தான் நிறைய தேவைப்படுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மூவெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் கைஸ். கற்றுக் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. பட் ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவசரம்னு வாங்கல, அவசரத்துக்கு உள்ளே போய்த்தேன் கைஸ். ஸோ சூப்பர் போஷன் வாங்கிட்டேன் கைஸ். ஒரு சம்திங் ஒரு 20, 25, 23 அது வரைக்கும் வாங்கினேன். ஸோ நமக்கு இப்போது ரிவைவ் வாங்கிறதுக்கு மட்டும் எனக்கு கிடச்சா போதுங்க கைஸ். நான் கொஞ்சம் அவசரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ வாங்க கைஸ் நம்ம போகலாம். ஸோ இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ ரிவைவ் தாங்க கைஸ் பார்த்துட்டு இருந்தேன், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறமா நம்மகிட்ட இருந்த பொருள்லாம் விற்றாங்க, சும்மா போர் அடிக்குதுன்னு விற்றது தான். ஸோ ஒரு ரிப்பல் 1 சூப்பர் ரிப்பல் 1 விற்றேன். ஸோ மேட்ச் ஈஸ்டர்லாம் நமக்கு வேணும் கைஸ். மேட்ச் ஈத்தரு மேட்ச் எச்சிலருன்னு ஒன்று இருக்கும், அது வேணும். ஸோ இந்த மேட்ச் ரிப்பல்லாம் எதுக்கு இத்தனை, ஸோ அதான் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுனேன். 9 விற்றுட்டேன், ரிப்பல் 2 இருந்துச்சு. சரி அதுலேயே 1 விற்றுடும், 1 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் வச்சுக்கிட்டேன் கைஸ். ஸோ ஸ்டார் டஸ்ட் விற்றா காசு போகும், பட்டு மறந்துட்டேன் கைஸ் எல்லாம். நான் அந்த இடத்துல போகிற ஆர்வத்தில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எலைட் 4 தான் ஸ்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க கைஸ் போவோம், வேறு வழி இல்லை. ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா திரும்பலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, சொன்னால் தான். ஸோ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறேன்னா, டீம் எலைட் 4லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ சாம்பியனை டிஃபீட் பண்ணும், அப்போ தான் நீ இன்னும் ரீஜனோட சாம்பியன் ஆவ. உள்ளே போயிட்டா திரும்ப வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்னால், நினச்ச மாதிரி உள்ளே போனால் கேட் போட்டாங்க மக்களே. ஸோ கத்துறேன் வெளில உள்ள. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எலைட் 4 தான் பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலைட் 4லையா என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டைப் மக்களே. ஸோ லைனாக போவோம் நம்ம அப்படியே. ஸோ இது வந்து கோஸ்ட் டைப் ஒரு எலக்ட்ரிக்கே வருது கேஸ். கோஸ்ட் டைப் வந்து எலைட் 4 மெம்பர். ஸோ இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக ஞாபகம் இல்லை மக்களே, இருங்க பார்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எலைட் 4 மெம்பர். இது பேர் வந்து சவுண்டல் கைஸ் இது பேர். ஸோ எம்பி vs சவுண்டல். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டுன்ற சாயந்தரமாக நமக்கு அதான் 5 மணிக்கு சாயந்தரம் தானே. ஆமாம் கைஸ் 5 மணிக்கு வந்து பார்ட் 2 இல்லை, டீம் எலைட் 2வது டீம் எலைட் வருவான். ஸோ அது ஏதோ ஒரு மூவ் யூஸ் பண்ணிச்சு கைஸ், நமக்கு பேர்னிங் ஆயிடுச்சு. ஸோ நான் கிகா ட்ரெயின் தான் போட்டுட்ருந்தேன், ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நான் முக்கியம். ஸோ கிகா ட்ரெயினே போடுவேன் கைஸ், ஆனால் இப்போதைக்கு பிபி போனால் பரவாயில்ல. ஸோ அதனால தான் போட்டுட்ருந்தேன், பிரச்சனை இல்லை கைஸ் நமக்கு. ஸோ திரும்ப பேர்னில் போடு. பேர்னில் இப்போதைக்கு இல்லை நம்மக்கிட்ட, ஒரு வழி இல்லை கைஸ். அதுக்கு பதிலாக ஃபுல் ஹீல் வாங்கி வச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை விடுங்க. ஸோ அப்புறமா சாண்டிலியர் எடுத்துகிட்டு வந்தால் நம்மகிட்ட வாட்டர் டைப் போய்க்குமெண்ட் இல்லை, எல்லாம் வந்துச்சுன்னா அசால்ட்டாக வச்சு விட்ருக்கலாம். சாண்டிலியர் வந்து ஒரு 5+ கோஸ்ட் மக்களே. ஸோ நம்மகிட்டே இருக்கும். ஸோ வந்துச்சு.
ஸோ ஃப்ளை யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபயர் டைப்புனால ஃப்ளை யூஸ் பண்ணேன். ஸோ அது நமக்கு ஏதோ அட்டாக் போட்டுச்சு. ஏதோ நான் அடித்தேன் கைஸ், பரவாயில்ல கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போச்சு. நான் இன்னொரு தடவை ஃப்ளை யூஸ் பண்ணி தானே கரெக்டாக போயிருக்கும். பட் ஏர்ஸ்லாஸ் தெரியாமல் போட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நின்றுச்சு. அப்புறம் என்ன ஃபுல் ரீஸ்டோர் போட்டு தாக்கிடுச்சு. அது கேரண்டி செத்துருவோம் தான் நினைக்கிறேன். திரும்ப ஃப்ளை யூஸ் பண்ணேன், பறந்துட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் சாண்டிலியர் வந்து தரமான போகிமான்னே சொல்வேன் நான். சாண்டிலியர் மேலாம் குறைய சொல்ல முடியாது. ஃபயர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணிச்சு, அப்போலேருந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு மக்களே. ஒரே அடி தான் அடிச்சு செத்து போயிட்டேன். நான் ஃப்ளை அப்பயே போட்டிருந்தா 2 அடியில் அழகாக செத்துருக்கும் அது. ஸோ சிக்லிப்கிட்டே ஒரு அட்டாக் இருக்குது ஸ்கை அட்டாக்ன்ட்டு. ஸோ அதை போட்டேன். அதுக்கு முன்னாடியே அது ஃபுல் ரீஸ்டோர் போட்டுச்சு. ஸ்கை அட்டாக் போட்டேன். பட் ஆனால் வேலை செஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, சூப்பராக வேலை செஞ்சிச்சு மக்களே. நான் எதிர்பார்க்காத ஒரு வேலை. ஸோ ஆஃப் த ஹெல்த் குறைச்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான், அதுக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஸ்கை அட்டாக் வேலை செஞ்சிச்சு. அப்படி இல்லை, இப்படி தான். ஸோ அப்புறமா வழக்கம் போல் இவனை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவன் ஃப்ளையிங்கில் இருந்தானா சரி அப்படியே இவனை வச்சு அப்படி ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லா பக்கம் மேட்ச் ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். பட் நான் மேட்ச் ரிவ்யூ தேவையில்லை கைஸ் இப்போதைக்கு. ஸோ அது வந்து எதனா ஒரு நல்ல பக்கம் போடலாம். ஸோ இப்போதைக்கு நான் டேரன் கோயில் அன்ஃபீசன்ட்டுக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ராக் ஸ்லைட் போட்டேன், சூப்பர் எஃபெக்டிவ். ஏன்னா பறந்துட்டு இருக்காப்புல தம்பி. ஸோ அசால்ட்டாக போட்டுடலாம் கைஸ். ஏன்னா ராக் ஸ்லைட் போட்டால் அவன் கீழே போய் அடிப்பட்டே செத்துருவான். ஸோ அப்புறமா கோல்ட் ராக் வச்சுருந்தான் கைஸ். இவன் தரமான இந்த அவன்றேன் கோல்ட் ராக் வச்சுருந்துச்சி கைஸ். இது அப்புறம் டிக் போட்டேன். உள்ள மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டான். சரி அவன் என்ன போடுறான் பார்க்கலாம் அப்படி பார்த்தா எர்த்குவாக் போட்டு அழகாக முடிச்சு விட்டான் மக்களுக்கு. ஒரே அடி தான் அடித்தான். கோல்ட் ராக் தான் ஐயா. அப்புறம் குருடர் எடுத்துகிட்டு வந்தேன். தம்பி அதான் சண்டை போடுவான்னு பார்த்தேன். இந்த சீரீஸ் ஃபுல்லு இது டீம் எலைட்டில் பாருங்க கைஸ், எத்தனை அடி வாங்குவான் இவன். காமெடி பண்ணிட்டேன் இங்கே வச்சு. ஸோ அப்புறமா எஸ்காட்டலுக்கு யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ மேட்ச் ரிவைவு. ஸோ அப்புறமா இவனை வச்சு இது போட்டேன். இவன் கேர்ஸ் போட்டது அவன் ஆஃப் ஹெல்த் அவனே குறைச்சிக்கிட்டான். சரி குறைச்சிக்கூட தம்பி எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கேர்ஸ் போட்டு நம்ம ஹெல்த்தையும் குறைச்சி விட்டான். ஸோ அப்புறமா எர்த்குவாக் போட்டான். சாக மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் செத்துட்டான். கொஞ்சம் அவன் அந்த கேர்ஸ் மட்டும் போடாமல் இருந்தால் அழகாக ஜெயிச்சிருக்கலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு எஸ்காட்டரில் திரும்ப எடுத்துகிட்டு வந்தால் எஸ்காட்டரில் வச்சு எர்த்துக்குவாக் போட்டான் கைஸ். ஸோ அவன் பொருள் எடுத்து அவனே போட்டாச்சு. ஸோ எர்த்குவாக்கே போட்டாச்சு. ஸோ அது மாதிரி ஜெல்லிசீன் எடுத்துகிட்டு வந்தான். இது வந்து ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் கைஸ். ஸோ அதனால் சர்பீரியர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது இப்போ சுப்பீரியர் தான் இனிமேல் இது பேர். ஸோ ஜெல்லிசென்ட்டுக்கு அழகாக நம்ம கிகா ட்ரெயின் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இன்னும் இவனுக்கு ஒரு சில ஒரு மூ கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஷேடோ பால்லாம் போடுறான் தலைவன். ஸோ இவன் ஆல்ரெடி பேர்னில் இருக்கான் கைஸ், அது வேறு பிரச்சனை. ஸோ நான் கிகா ட்ரெயின் போட்டு முடிச்சுட்டலாம் பிளான் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் கைஸ். கிகா ட்ரெயின் வேறு பிபி கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ ஏற்ற போகிறேன்னு தெரில கைஸ். பிபி ஏற்றணுன்னா பிபி எப்போ இருக்குது நம்மக்கிட்ட. பட் இருந்தாலும் இன்னொரு ஹெச்கேல் அதான் கைஸ், அந்த மேட்ச் ஹெச்கேலருன்னு ஒன்று இருக்குல்ல, அது போட்டால் எல்லா பிபி ஏறும். எல்லாத்தையும் கம்பெண்ட் ஒரே தான் ஏற்றிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் கைஸ். இப்போதைக்கு அதுக்கு நம்ம தேவைப்படாது. நான் திரும்பவும் எலைட் 4 கூட சண்டை போடணும். ஸோ அப்போ தான் கைஸ் தேவைப்படும். ஸோ கைஸ் ஃபைனலி வி டிஃபீட்டட். சரி கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருந்தாண்டி அடுத்துட்டு வந்து பக்கம் வரைக்கும் டில் தென் டாட்டாவே ப்ளீஸ் சார். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி கைஸ் பை. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் காலைல 10 மணிக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் சாயந்தரம் பாருங்கள் எலைட் 4 2வது எலைட் 4 மெம்பர் கூட சண்டை போடுவோம். ஸோ அது வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வரும், கரெக்டாக டான் வந்துடும் மக்களே. அதையும் பார்த்துருங்க. சரி கைஸ் பை.